ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். உலகில் எங்கோ ஒரு இடத்தில் சில நாட்கள் முன்பு வாழ்க்கையில் வர கதாபாத்திரத்தை தாங்க சினிமாவில் வச்சுருப்பாங்க. ஆனால் சினிமாவில் வர கதாபாத்திரத்தை வாழ்க்கையாக நினச்சிக்கிட்டு இருக்கிற 5 கிரேசி ஃப்ரெண்ட்ஸை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன், கேளுங்க. மேலே வீட்டு பாப்பா இருக்குல்ல, அது ஸ்கூல் போகும்போது சென்டிமெண்ட்லாம் கையில் கொடுத்துட்டு போயிடுச்சு. சரி போய் வாழையா சார் வச்சுட்டு வந்துடலான்னு தான். இப்படி அட்வென்ச்சராக பேசுகிறானே, இவன் தாங்க அட்வென்ச்சர் தேவ். ஜெசி, சொல்லு கார்த்திக். எனக்கு 7 உனக்கு 6. புரியல கார்த்திக். இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு 7 லெட்ரு உனக்கு 6 லெட்ரு. அதில் ஐ மட்டும் கேன்சல் ஆச்சுன்னா அப்போ இது லவ் தானே ஜெசி? ஜிவிஎம் படத்தில் வர மாதிரி உரி பேசுகிறானே, இவன் தான் காதல் கார்த்திக். ஆக்ஷன். இது உண்மை வாயில தேன உத்தியம் பால உத்தியம் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ அதை பற்றி பேசுறது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காருன்னு தான் நினைக்கிறீங்க. அதான் இல்லை, டிக்டாக் பண்ணுறாப்புல. டிக்டாக் தூக்குதுறேன். இவரை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இவர் தான் டிடெக்டிவ். இவர் தான் இந்த கேங்கோட 5வது ஆள். யாருக்கும் 5வது ஆள் பேரு தேவ், கார்த்திக், தூக்கு, பூங்கு. இவங்க எல்லாரையும் எஸ்டிஆர் வாழ்க்கையில் இணைக்கிறது இந்த பத்திரிக்கை தான். அது எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. எஸ்டிஆரோட அக்கா தாராவை விக்கி இன்ஸ்டாவில் பேச, அடுத்து ஒரு நாள் டின்னரில் மீட் பண்ணுறப்ப விக்கி தாராவுக்கு ப்ரப்போஸ் பண்ண, அதுக்கு தாரா அவளோட சேட் மூலமாக ரெஸ்பான்ஸ் பண்ண, அடுத்து அவங்க லவ்க்கு அவங்க வீட்டிலே க்ரீன் சிக்னல் கொடுக்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிலம்பரசன், இதுதான்டா சாக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணுறதுக்குன்னு இப்போ அவனோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்க போயிட்டு இருக்கு. வர February 31 அக்காவுக்கு ரிசப்ஷனு. அதுக்கு முந்தின நாள் நைட்டு மச்சா லெஃப்டா அந்த ரோட்டில் தான் வருவானா, கொஞ்சம் விளாட்டா இருந்தது. பார்த்துக்கிறேண்ணே. கடைசியில் என்னையும் ஒயின்ஸா வாசல் பண்ணி நிற்க வச்சிட்டிங்களேடா. எங்கே இன்னும் காணோம். டேய், நான் இங்கே இருக்கேன்டா. மச்சான் இப்போ யாரு ஃபுல் சரகு சரக்கு இப்படா மேலே போனேன்.
நீ நைட்டு பார்ட்டி பண்ணுறோம். வந்துட்டானே மச்சான் செகண்ட் கீழே போ மச்சான். என்ன தேன் இது? நம்ம பார்த்ததே இல்லையே. என்ன மச்சான் தேன் இது? பார்த்து போடா. சாரி ப்ரோ. நீ எங்க போற? பேச்சை என்ன பண்ணுங்க? தெரியலண்ணே. எதுக்குடா பிரச்சனை பண்றாங்க? யாருன்னு தெரியலண்ணே. உனக்கு இப்ப யாருன்னு தெரிஞ்சாகணும். நான் 3.5 சூரியன் போது கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் நேற்றுக்கு என்ன பிராண்டா வாங்கிட்டு வந்தீங்க? தலை இப்படி வலிக்குது. என்னத்தடா வாங்கி தொலைச்சிங்க இப்படி தலை வலிக்குது? ஐயோ டேய் அதெல்லாம் விடுங்கடா. இப்பெல்லாம் ஜூஸ்ல ஏமாடா சரக்கு மிக்ஸ் பண்றாங்க.
என்னடா திருன்னு முடிக்கிறீங்க? என்னடா பண்ணீங்க? அது நாங்கள் தான் புங்கு லைட்டாக குத்தி குத்திட்டோம். நான் ஒரு முட்டாளுங்க, ஏற்கனவே சொன்னவங்க ஏமாளியானாங்க, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் புத்தி சொல்ல வந்தேங்க. நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேர் சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு அதுல ஏன்டா சரக்கு மிஸ் பண்ண? டேய் அம்மா என்ன பண்ணானே? என்ன ஒண்ணுமே ஆகல. டேய் சிலம்பாசன் எங்கடா? ஆமாம் மச்சான், சிலம்பு நான் போய் தேட்டு வந்துடுறேன். போய் தேடுறா. காணோம். எங்க போனான்னு தெரியல. என் மச்சான் மேலே தேடி பார்த்தேன்டா, ஆளை காணாமடா. மேலே இல்லைடா, எங்க போனானே தெரியலடா. மச்சான் நானும் வீடு ஃபுல்லாக தேட்டேன்டா, எங்கேயுமே இல்லைடா. ஓ டேய், ஃபோன் அடிச்சு பார்த்தீங்களா? ஃபோன் அடிப்போமா மச்சான்? அவன் நம்பருக்கே ட்ரை பண்ணி போடுறா. இருடா. ஏதோ சவுண்டு கேட்குறா. டேய் இங்கே அடிக்கிறா. இருடா அத. ஏய் இது முகந்தே ஃபோன் தான்டா. என்னடா பண்ணுறது? இப்போ என்னடா பண்றது? சரிவா வெளில போய் பார்ப்போம். Smoking causes cancer. Smoking kills. Liquor drinking is injurious to health. நாங்கள் தேடி பார்த்துட்டு ஆள் இல்லைடா அங்கே. இல்லைடா. மச்சான் இல்லடா. ஓ மச்சான் வேற வழியே இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவோம். அதான்டா கரெக்ட். மச்சான் போலீஸ்லாம் வேணாம்டா. ஏன்டா? போலீஸ்கிட்ட போனால் நம்மளும் தாண்டா உள்ளே போவோம். என்னடா சொல்ற? ஆமாண்டா மச்சான், ஒன்று சொல்லுவேன், யாரும் கோச்சிக்காதீங்க. சொல்றா. நேற்று நைட்டு சரக்கு அடிக்கும்போது எல்லாத்துக்கும் டேபி கொடுத்துட்டேன். அதுதான். சிவம் போன தடவை ஒரு மொக்க பொருள் கொடுத்தீங்க, வட்டமா இருந்துச்சு. இப்போ நீங்க கொடுக்க போற பொருளை தண்ணியில இல்ல, அப்படியே சொர்க்கத்துல வர மாதிரியே இருக்கணும். அப்படி பொடக்கான அவங்க அக்காக்கு நீ ரிசப்ஷன்டா. இப்போ போய் இப்படி பண்ணிட்டியாடா லூசு. என்னடா டேய், இப்போ அவங்க அக்கா வீட்டிலேருந்து கால் பண்ணால் என்னடா சொல்கிறது? என்னடா இப்படி பண்ணிட்ட? டேய் அவங்க வீட்டில் இருந்தாண்டா கால் பண்ணுறாங்க. ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்ட? என்ன பண்ணுறது? டேய் பேசாமல் வீட்டில் சொல்லிடலாம். ஆமாண்டா வேணாம்டா. டேய் வேறு வழி இல்லைடா. இதுக்கு மேலே மறைக்க சொல்கிறியா? சொல்லிடுறேன்டா, நான் சொல்லிடுறேன்டா. டேய் ஏன்டா? ஹலோ அக்கா 6:37 வந்துடும்க்கா. டேய் பாத்ரூம் தாங்க போய். என்னடா சொல்கிற? எப்படிடா? வந்துடும், கரெக்டாக வந்துடும்க்கா. ஓகே. என்னடா சொல்கிற? அவன் எப்படி நீ சொன்ன? நீ அவன் அங்கேதான் இருக்கானே, அவன் அக்கா நீ எப்படி சொல்லலாம்?
அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியும். அடிக்கிறேன் அவங்க. நகர்றா, யாருன்னு பார்ப்போம். என்ன பிகிலா? என்ன அண்ணன் பேரை சொல்லிக்கிருக்கா? இல்லை அண்ணன் பேர் பிகிலான்னு கேட்டேன், வேற எதுவும் தப்பா எதுவும் இல்லை. யாரா நீங்களாம்? தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கீங்கன்னு தெரியும். பாத்தியா, இவன் நம்ம ஃப்ரெண்டை கடத்தி வச்சது இல்லாம நம்மளை மன்னிப்பு கேட்கறது எப்படிலாம் பண்றான். டேய் இவனை நம்ம சும்மாவே விடக்கூடாதா? ஆமாண்டா. என்னது, சும்மா விட மாட்டீங்களா? குளுக்கோஸ் ஆல் அசெம்பிள். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இன்ன வரைக்கும் நீ என்னடா பண்ண? போடா. நம்மள அடிக்க வந்திருக்காங்கடா, போய் அடுறா. டேய் நிறுத்துங்கடா. டேய் விட்றா, செத்துற போறான். டேய் உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? அண்ணே எங்க ஃப்ரெண்டை மட்டும் விட்டுங்கண்ணே, அங்க கிளம்பிடுவோண்ணே, இன்னைக்கு அவங்க அக்காவுக்கு ரிசப்ஷன். டேய் மண்டபம் எங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, இன்னைக்கு டின்னர் அங்கே தான். அண்ணே அவங்க ஃப்ரெண்டை எவனோ தூக்கிட்டாங்கண்ணே, நம்ம தான் கடத்தி வச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம எப்படா கடத்தணும்? அதானே நம்ம தான் கடத்தவே இல்லையே. இரு நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அண்ணே மூளைக்கு ஆள் வச்சுருங்க, மூளையில் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஏய் நேற்று நைட்டு அந்த என் பையன் டைமண்ட் அடிக்கிறத கெடுத்ததே இவங்க தான். பேசாமல் ஏன்னா இவங்களை வச்சே திரும்ப எடுத்துடக்கூடாது அப்படின்ற. டேய் தம்பிங்களா, உங்கள் எல்லாரையும் விட்டுடுறேன், ஆனால் ஒரு வேலை பண்ணணும். சொல்லுங்கண்ணே, என்ன பண்ணணும்? ஒருத்தண்டதை டைமண்ட் அடிக்கணும். அவனோட ஃபோட்டோ, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். நீங்கள் டைமண்டோட வந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு கேட்டப்பான், இல்லைன்னா அவன் பொண்ணமாக தான் கேட்டப்பான். உங்களுக்கு 3 மணி நேரம் டைம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்னதான்டா பண்ணுறது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. இப்போ வந்து இவன் எனக்கு ஃபோன் பண்ணி தருவேன், நான் அவன்கிட்ட பேசுகிறேன், அவன் எங்கே வரணும்னு சொல்லுவேன். ஏண்ணா? ஹலோ, ஆமாம் சார், டைமண்டை பற்றி பேசணும். என்ன சொன்னா மச்சான்? 1:30 காஞ்சாங்க வர சொல்லிட்டான்டா. எத்தனாவது மேட்ச் மச்சான்? அந்த இடத்துக்கு நம்ம 4 பேர் போவோம். அவன் கண்ணில் படா இடமா பார்த்து 2 பேர் பைக்கில் ரெடியாக இருங்க. சண்டே வந்துட்டான்டா.
நீங்கள் தான் ஃபோனில் பேசுனதா? பாஸ்வேர்ட்? ரேட் எவ்வளோ? ஒரு 2. ஒரு 4. அரௌண்ட் ஒரு 10. ரேட் ஓகே. 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், பசங்க பணம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. டேய் மாப்பிள்ள கிளம்பலாம்டா, ஃபோன் அடிச்சாண்டா, போம்டா. டேய் என்னடா ஆச்சு? ஆக்சிலேட்டர் ஒயர் அந்து போச்சு. என்னடா இப்படி பண்ணிட்ட? அவன் ஃபோன் அடிச்சாங்க, இப்போ எப்படா போகிறது? கவலைப்படாத, தலைவர் ஸ்டைல் இருக்கு. என்ன பண்ண போற? போடா டேய் போடா. வாங்கடா வாங்கடா. காற்றுக்கும் உங்க காதுகளுக்கும் காதல் ஏன்னா கேட்டுக்கிட்டது 93.5 சூரியன் எஃப்எம். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஏய் ஓபன் பண்றா. உள்ள ஒண்ணுமே இல்லடா. டேய் இது குடு. ஏமாந்துட்டானுங்க. நம்மளால சிலம்பரசனை காப்பாற்றவே முடியாதா? என்ன மச்சான் தேனுது? தூங்குடா பேசாம. தேவையில்லாம ஏன்டா? டேய் அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரிஞ்சிச்சுடா. வாங்கடா கண்டுபிடிச்சிடலாம்டா. டேய் எனக்கு நம்பிக்கை இல்லடா. வாடா. சரி இல்ல வரேன். டேய் டேபி மோசமான போதைப் பொருள். அது மனுஷனை கிறுகிறுன்னு ஆக்கும். அதை கன்சியூம் பண்ணால் தன்னை சுற்றி கூலாக வச்சுக்கணும்னு தோணும். அதை தெரிஞ்சோ தெரியாமலோ ட்ரக் டீலர் சிவம்கிட்ட இருந்து கார்த்திக் வாங்கிட்டு வந்துட்டான். அண்ட் தென் அந்த கீ செயின், நாட் கீ செயின், கீ டாலர் போட்ட செயின் சிலம்பரசன் கழுத்தில் இருந்தது. சிவன் கழுத்தில் இருந்த பாம்பு மாதிரி. அது எப்படி பூங்கு கைக்கு டேப் வழியாக கிடைச்சதுன்னு தெரியல. இதெல்லாம் தொடர்பு படுத்தி பார்த்த பூங்குக்கு ஒரு விஷயம் கிடைச்சிச்சு. அதை நோக்கி போயிட்டு இருக்கான். டேய் சிலம்பரசன் எங்க தான்டா இருக்கான்? டேய் தூக்குடா. வாடா.
இன்னும் 1 hour இருக்குடா, போய்க்கலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லடா. டேய் கார்த்திக் எங்கடா? ஓடி வந்தா பார்ட்டி பண்றோம் இன்னைக்கு. அவர் பெரிய ஆளு. யார் இவனா? இவன்டெல்லாம் என்னடா பேசி கேமரா அடிக்க தேவையில்ல, மேல சொன்னா போதும்.